கவுண்டரா அது உட்காருக்குற செல்றா மேல நேரத்துல இயலாது. ஏய் அச்ச மடம் ஞானம் பயர்ப்பம் மயமுலனை இழந்து சொல்லக்கூடிய வார்த்தையில சரியாகவும் கட்டணும் அவனே. இந்த நேரத்துல அவனத்தையும் அடக்க முடியல. எங்கச்சாம் போய் வாடா வாடா வாடா. நான் ஐயா சாமி ஞாயிற்றுக்கிழமை சமுத்திரத்துல தான் கூத்து. அன்னைக்கு பலி எடுத்துக்குவேன். என்ன பண்ணுவேன் பாரு அன்னைக்கு என்ன பண்றேன்னு ஓட ஓட வெட்டுவோம் பாத்துக்கிறியா? ஏய் நாங்கெல்லாம் அவ்வளவு சாதாரணப்பட்ட ஆளும் கிடையாது. சரி அதிகமா வாய் தூக்காத மையுமே செழிஞ்சு போயிடும். அவர்கிட்ட மட்டும் நீ பந்தி போடாதா? அவர் மோசமான ஆளு. பைக் மேல உட்காந்தா அப்படி எதுவுமே விட்டடிப்பா. அப்படியே இன்னும் சும்மா சதுர வண்டி கூட விட்டு கொண்டு போடுவோம் அப்படின்னு அவர்கிட்ட எதுவும் பேச கையில கெட்டியபடி ஆட்டுல என்ன அந்த போனதாட்டம் ஆடுது, கலவையாட்டம் ஆடுதுங்க. நாடு நாடு மகா நாடு. மிரட்டுறியா? சந்தையில சாட்டு போடுவோங்க எல்லாம் எங்க சொந்த பந்தம் இருக்கிறது போறான். என்ன சொல்ற? நாடு நாடு மகா நாடி மகா நாடு. ஆமா இங்க பேரும் புகழும் சிறந்த அழுதிருப்பன் நாடு. இந்த ஊருக்கு என்ன பேரு? கன்னியாமட்டி. என்ன சொல்ற? அதேதான் கன்னியாமட்டி என்றால் நேத்தாடுறது அந்தியூர் கன்னியாமட்டி. முந்தா நேத்தாடுறது அரூர் ஊத்தங்கரை. நாளைக்கு சேலம். உண்மைதானே? நாளை அன்னைக்கு இங்கதான். ஏன் அப்படி ஊருக்கு ஒரு நாளைக்கு போறீங்க? வாங்கிட்டு இருக்கிறதுக்கு தான். இங்க ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் கலையில சேர்ந்த கலை மேதைகளும் எப்படா கூச்சல் இல்லாம ஒரு 4 பேர் படுத்துக்கிறாங்க. ஜிஹெச்ல பெட்டு சேர்ந்துக்கிறாங்க. அப்ப செய்ய மாட்டேன் சொல்லாதரா, இப்படி எல்லாம் கேட்காத. பெரட்டு பேட்டி 20 நாள் ஒரு காலத்துல படுத்தோம் படுத்துவேன். அதாவது கல்விக்கு செல்லும் மாணவி மாணிகளும் மாணவன் மாணவர்களும் சரி ஒன்றுபட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அன்பா தீப ஒளிகளும் தெய்வ சபைகளும் மாபெருமான புண்ணியமான சபையானது. அதாவது இங்க அமர்ந்திருக்கக்கூடிய காரணம் யாது? முத்துமாரியம்மன் சுத்தமங்களை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்றைய தினத்தில் தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் பல்லாய். தெளிவா சொல்லு. தெருவுல முட்டிய ஊத்துட்டாங்க. அம்மனாகிய முத்து மாரியம்மா திருவிழாய முன்னிட்டு சுத்து பொங்கலைய முன்னிட்டு இந்த தினத்திலேயே நாடகம் அரங்கேற்றம். 13,000 சம்பளம். 13,000 காட்சி எல்லாம் யாரா வந்தாங்க? உனக்கு காசை கேட்டோம். சம்பளம் வாங்க மாட்டியா சாமி? ஒரு நாள் கூட காசு வாங்க மாட்டேன். அன்பு மட்டும் இருந்தா போதும். ஓ காசு போனா எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்தியூர் கூத்துக்கு போயிருந்தோம்ல ஏச்சாமி, அந்தியூர் கூத்துக்கு போயிருந்தோம்ல, காலையில சம்பளம் 1,300 ரூபா வந்துச்சு. ஒரு 50 ரூபா கம்பி 1,250 ரூபா கொடுத்து போடுவாங்க. மயிறு காட்சி தூக்கிட்டா செதுக்குள்ள கலச்சாண்டா அப்படியா எங்கிட்ட முடிச்சிருக்கே. சக்தி நாடக சபா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம். சரி, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏரியூர் ஒன்றியம் எரப்பட்டியே சேர்ந்த சின்னசாமி வாத்தியார் அவர்களும் ஏர்கோல்பட்டி மாதுவாதியார் அவர்களும் இணைந்த இருவர்களுமே நடத்தக்கூடிய நாடக சபா. ஆமா, இன்று நங்கவழி மணிகண்டவாதியார் இன்னும் அரங்கேற்ற உள்ளது. ஆமா, இன்று தீர்க்கப்பட்ட நாடகம் குன்னுடையார் சரித்திரம். ஓர் பாகமா விளங்கக்கூடிய தாம்பரபத்தினி தபசு. அதாவது இந்த கவுண்டனுக்காக இந்த மண்ணை உழுவதற்காக இந்த உழவனுக்காக அதாவது ஒரு கதையா எழுதப்பட்ட நாடகம். ஆமா, உன்னுடைய நாடகம். சரி, தாம்பரபத்தினி தபசு. தாம்பரபத்தினி தபசு என்று சொல்லப்பட்ட நாடகத்தில் சபைக்கு முன்பதா வந்த அல்லவா? நீங்க யாரு? என் விருத்தானல் என்ன? சொல்லுங்க. நான் யாராக வந்திருக்கிறேன்? நான் என்ன வேடத்தை அடைந்திருக்கிறேன் தெரியும்.
கொங்கு நாடு சாமி கவுண்டர் ஏண்டா ஓய் எந்த ஊரு எந்த பேரு உன்னுடைய விருத்தான என்னவென்று கேட்டாய் அல்லவா? ஆமா கவுண்டர். அன்பா சாமி கவுண்டர் பண்ணைத்துக்கு வந்தவனே நான் தான் தம்பி பண்ணைத்துக்காரன். எங்க ஊர்ல வந்தாலும் எனக்கு பண்ணைத்துக்கு வருவாங்க, உங்க ஊர்ல நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? நல்லதானே? ஆமா சாமி. இங்க சின்னசாமி வீட்டுல இருந்தியா? ஆமா சாமி, ஒரு 2 வருஷம் ஆளுக்கு இருந்தோம். 2 வருஷமா இருக்கிறேன். மாதான வீட்டுல 2 வருஷமா இருக்கிற பண்ணையத்துல. சரி சரி. சத்திய நாடக சபால நீ என்னைக்குமே இதே மாதிரி இரு காலம் முழுவதும். ஐயோ ஆஹா அப்படிலாம் இருக்க முடியாது. நானும் பெரிய ஆளா வருது இல்லையா? வாய்ப்பில்ல. அன்பா ஆலாத்தா கவுண்ட மகன் கோலாத்தா கவுண்டன். சரி கோலாத்தா கவுண்ட மகன் குட்டியா கவுண்டரு
குட்டியா கவுண்ட மகன் தான் குன்னடியா கவுண்டரு. ஓ ஆலத்தா கவுண்ட மகன் கோலத்தா கவுண்டை, கோலத்தா கவுண்ட மகன் வந்து குட்டியா கவுண்டை, குட்டியா கவுண்ட மகன் வந்து இந்த குன்னடியா கவுண்டர். நீங்க நாங்கெல்லாம் கவுண்டர் பரம்பரை. குன்னடியா கவுண்டர் மகனாக இருந்தாலும் உங்களுடைய பெயர் உங்க பேர் நாடு கோநாடு அழகு பண்ணி விட நாடு. ஆமா அன்பா உங்களுடைய பேர் குன்னடியா கவுண்டர். காலையிலேயே மழை பொழியும் கடுகு செம்பா நெல் விளையும். சரி மாலையிலேயே மழை பொழியும் மலர் செம்பா நெல் விளையும். அணைக்கட்டி தாம்போட்டு அழகு பண்ணி விட நாடு. சரி அன்பா ஓய் குதிரை கட்டி தாம்போட்டும் எங்க குலமோ. டேய் ஓய் எங்க குலமோ அதாவது வெள்ளாள வம்சம். காராள வம்சம் நீங்களா கவுண்ட முட்டாரு கவுண்டமாரு. சாமி உங்க தந்தையர் வந்து குட்டியா கவுண்டர்னு சொன்னீங்க, உங்களுடைய பேர் குன்னடியா கவுண்டர். குன்னடியா கவுண்டர் பெற்ற தாயார் யாரு? என்னை இன்றதோறு தெய்வங்கள் யாரு சொல்லுங்க. மந்திரி யாரு? ஓய் ஓட்டு பட்டியா என்னை பெற்றார் யாரு? நன்மைய தாயாரு. எனது தாயாரு. என்னை அன்பானே நான் ஒரு மேனியாக பொழுதோறு வரணமாக என்னை வளர்த்தவத்தன் தெய்வம். யாரு கவுண்டர்? என் தாய். ஏய் ஓய் சாமி கவுண்டரா? எங்க அம்மாளோ பாப்பாத்தி பத்தினி. சரி தாயாரோ பாப்பாத்தி பத்தினி, தந்தையாரோ குட்டியா கவுண்டர். என் தந்தை யாரு? குட்டியா கவுண்டரு. என் தாயாகிய பாப்பாத்தி பத்தினி மனம் முடிந்து நீண்ட நாட்களாக புத்திர சந்தானம் இல்லையா? சரி எப்படி? நீண்ட நாட்களாக குழந்தை கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு வளர்ச்சி என்றால் பிள்ளைங்க பலம் தான். ஆமா மற்றது எத்தனையோ செல்வம் இருக்கலாம் இருக்கலாம். அதாவது செல்வத்திலேயே மிகப்பெரியான செல்வம் மக்கள் செல்வக்கு மத்த செல்வம் ஈடாகாது. என் தாயாகி பாப்பாத்தி பத்தினிக்கு நீண்ட நாட்களாக புள்ளிங்களே இல்ல. அதெல்லாம் எங்க நாட்டிலேயே தங்கமலை நாட்டுல. சரி அன்பா சாமி அதாவது என் தாய் பாப்பாத்தி பத்தினி குடமெடுத்து ஜலம் எடுக்க வேலையில அங்கே இருக்க அவ போல பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குட்டியா கவுண்டருக்கு தங்கமலை நாட்டை ஆள்வதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கல. சரி அதாவது இந்த குழந்தை இல்லை விட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கு யாரு இருக்கிறாங்க? ஆமா யாருமே இல்ல. அவங்க வாரிசாகப்பட்டது பிறந்தாதானே குடும்ப வளர்ச்சி. ஆமா
இதோட முடிவடைந்து போல இருக்குதே என்று பேசிய வார்த்தை என் தாயார் ஆகிய பாப்பாத்தி பத்தினி காதால கேட்டு மனம் சோர்வு விட்டு கல்லடி பட்ட கண்ணாடி போலயே அதாவது உருகி நடுங்கி வேலையில என் தாயாகிய பாப்பாத்தி பத்தினிக்கு ஒரு மனதிலே ஒரு வாசனை. சாமி நம்மளுக்கு தான் பிள்ளைங்க இல்ல. ஆமா. இரண்டாவது திருமணம் செய்து வச்சா அவளுக்காவது ஒரு குழந்தை பிறக்குமா? ஆமா. அவங்களால நம்ம குடும்பம் வளர்ச்சி ஆகுமா அப்படின்னு இந்த குடும்பத்துக்காக இந்த குடும்பத்தில அதாவது வளர்ச்சி ஆகணும்ன்றதுக்காக ஒரு குழந்தைய பெருமனுக்காக என் சிறிய தாயாகிய வேலிடிச்சா கவுண்டிச்சியை திருமணம் செய்து வைத்து விட்டு முதலாக ஒரு அரமனைக்கு ஒரு பெண்ணும் ஆணும் முதலாக அதாவது ஒரு உல்லாசமா இருக்கணும் என்பதே மிகச்சரியான சுகமாச்சு அல்லவா? அதனால இருவர்களும் ஒரு அரமனையில விட்டு விட்டு என் தாய் பாப்பாத்தி பத்தினி மட்டும் எங்கே சென்றார்? எங்கே? யார் இடத்துல? எங்கே முறையிட்டா தெரியுமா? எங்கே? அன்பு ஓட்டு போட்டிய கடவுள் என்பது உலகத்திலே நிச்சயமாக உண்டு. ஆமா. நம்பியவருக்கு மோசம் கிடையாது. நம்பியவருக்கு நல்லதே நடக்குமா? ஆமாங்க. அதனால புது மாப்பிளைய கல்யாணம் என் தந்தையாருக்கு குட்டியா கவுண்டருக்கு திருமணத்தை செய்து எங்க மண்ணிலே பிறந்த மதிகார செல்லி அம்மா பெரிய காண்டச்சி அதாவது ஆயிரங்கண்ணுடைய அங்காள பரமேஸ்வரி எல்லா உலகமே அவதான். இந்த செல்லி அம்மா கோயில் அருகாமல் சென்று என் தாயாகி பாப்பாத்தி பத்தினியே தானிய விரிச்சு போட்டு மடி பிச்சை எப்படி கேக்குறா? எப்படி சுவாமி நான் என்ன பாவத்தை செய்து ஒரு பெண்ணாக பிறந்திருந்தா அதாவது ஒரு குழந்தை பெறணுமா? ஆமா நிச்சயமாக அதுதான் ஒரு முக்கியமான ஒரு புண்ணியம் செஞ்சவர்கள். அதாவது எனக்கு குழந்தை பழம் இல்லையே, நான் சாப்பிடக்கூடிய அதாவது சாதத்துக்கு மற்றொரு பங்கிட்டு வைத்துட்டேன். நான் என்ன பாவத்தை செய்தேன் என்று அளந்த கண்ணீரோட இந்த பெரிய காண்டச்சி அம்மன் இடத்திலே அளந்து புலம்பும் பொழுது அந்த அம்மனுடைய அருளால யாயா கம்பத்தை மேல படுத்துட்டாங்களா? தூங்கிட்டு ஆயாசம் படுத்துக்கிறாங்க. ஈரமாக்குதாயா பெரிய அஞ்சு பத்தி போட்டாங்க எவ்வளவு கூத்து நமக்கு திருப்பி படுத்துக்கிறாங்க. கூத்தாடும் போதெல்லாம் சூத்த கட்டிட்டு வரேன். நாளைக்குமா கூத்து விட போறாங்க. இன்னைக்கு தானே விட போறாங்க. ஆனா வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்குது. கோயிலுக்கு சுத்தமங்கல வச்சு எல்லாம் கூத்து விடுவாங்க. கூத்து விடும் போது நான் கூத்து வந்து பாக்குறேன். விடிஞ்ச அளவுக்கு அவங்க கூத்தாட்டும் விடிய மட்டும் நான் சூத்த காட்டி எடுத்துங்கிறேன் அப்படின்னு. அதனால வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்குது. பரவாயில்ல. அதனால என் தாயாகி பாப்பாத்தி பத்தினி அளந்த கண்ணீரோட இந்த அம்மன் இடத்திலேயே மடிப்பிச்சு கேட்க பொழுது
இந்த பெரிய காண்டச்சி செல்லியம்மா அருளால என் தாய்க்கு நான் கருவா உருவாகி நான் ஒரே மகனா பிறந்தேன். நான் ஒரே மகனா பிறந்த பிறகு என் சிறிய தாயாகி வேலையடிச்ச கவனிச்சு 11 பேர் என் தம்பிமாரு 11 பேர் பிறந்தாங்க. சரி, ஆனா என் அம்மாளுக்கு ஒரு சந்தேகம். எப்படி? இந்த தங்கமலை நாட்டிலேயே 11 பேர் தங்கச்சி பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் வந்துருமோ ஒன்னு சந்தேகத்தோட என்னை யாரிடத்திலேயே வளர்க்க சொல்லி விட்டார்கள். யாரிடத்தில்? அன்பா சொல்லுங்க. என்னைக்கும் தாய் மாமுட்டு விரவு இருக்கணுமா? ஆமா. அதனால என் தாயோட பிறந்த தாய் மாமன் சந்தன கவுண்டரு, என் தாயோட பிறந்த தாய் மாமன் சந்தன கவுண்டர் இடத்துல என் மகன் அங்க வளரட்டும். சரி, நல்ல பாலப்பரம் ஆன பிறகு நம்ம நாட்டுக்கு வரட்டும் அப்படி என்று அங்கே ஒப்படைத்தார். சரி, யார் இடத்துல? சந்தன கவுண்டர் இடத்துல. சந்தன கவுண்டர் இடத்துல ஒப்படைத்தாங்க. என் தாயோட பிறந்த தாய் மாமன் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்காக ஒரு வேலை வைக்கணுமே. ஆமா, திங்கிற சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும். நீங்க பாரு 2 நாள் தான் விருந்து. ஆமா, ஒரு வரமுறைய போனா ஒரு 2 நாள் மட்டும் தான் விருந்தான். ஆமா, 3வது நாள் போகணும் வந்துடணும் நாமளே. அதான் நல்லது. நீதான் உங்க மாமட்டுக்கு போனேன் போன ஒரு 5000 செலவு வச்சேன். அவ்வளவுதான். மாமனார் வீட்டுக்கு போன ஒரு 5000 செலவு வச்சேன். அன்னிலிருந்து ஆள் வரல. நீங்க கோவப்பட்டுக்கிட்டு அவனை குத்தி போடாது. ஏண்டா டே, அதாவது 2 நாள் மட்டும் தான் விருந்து. ஆமா, 3வது நாள் இருந்தா நமக்கு அந்த சாப்பிட மருந்தாட்டுங்கம்மா. ஆமா, அப்படி என் தாய் மாமன் சொன்னாரு குன்னடியானுக்கு ஒரு வேலை வைக்கணுமே. ஆமா, அப்படி என்று ஒரு தாட்டு மாடு வாங்கி கொடுத்தாரு. சரி, எத்தனை மாடு? ஒரு தாட்டு மாடுனா 1000 மாடு. 1000 மாட்டை வாங்கி விட்டு அதாவது மலையேறி மாடு மேய்ச்சிட்டு வரணும். கரெக்ட்ல? சரி, மாடு மேய்ச்சிட்டு வரணும். ஆமா, இந்த 1000 மாட்டை எண்ணுவதுக்கு வழி என்ன? எப்படி சாமி எண்ணுவீங்க? ஒரு மாடு எல்லாவது காட்டுல நின்னு விட்டா அதாவது எனக்கு நான் உடம்பு தாங்குமா? படிப்பேறவே கிடையாது. அதனால மலை கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்ல. பாரு ஐயா வேட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல ஒரு 4 முளை வேட்டி எடுத்து கொடுத்து கொங்காடை கட்டிக்கோ. கொங்காடை கட்டிட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு கல்லு, அதாவது பட்டி விட்டு ஒரு மாடு வெளியே போனா ஒரு கல் எடுத்து கொங்காடையில போட்டுக்கணும். சரி, அந்த மலையிலேயே மாடு மேஞ்சிட்டு மறுபடியும் பட்டி சேரும் போது ஒரு கல் எடுத்து வெளியே போட்டு ஒரு மாடை உள்ள போற போக ஒவ்வொரு கல்லா எடுத்து கீழே போட்டுருணும். சரி, இந்த பொழுதினிக்கு 1000 மாட்டுக்கு 1000 கல்லையே சுமந்து அதாவது மாடு மேய்ச்சி சில நாள் கழிச்சு அதாவது ஒரு நாள் என் தாய் மாமா வராரு. ஆமா, நம்ம மாடு வாங்கி விட்டுமே நம்ம அக்கா மகன் ஆகிய குன்னடியா மாடு மேய்ச்சானா இல்ல என்ன செய்தான் அப்படின்னு ஒரு நாள் வந்து பாக்குறாரு. ஆமா ஆமா, அப்படி பார்க்கும் பொழுது ஆனா ஒரு தாட்டு மாடுக்கு 2 தாட்டு மாடு ஆகி போச்சு. ஒரு தாட்டு மாட்டுக்கு 2 தாட்டு மாடு ஆகி போச்சு. 1000 மாட்டுக்கு 2000 மாடு ஆகி போச்சு. அதான் சொல்லுவாங்க. அதாவது அடி வச்ச நேரம் நல்ல நேரமா இருந்தா தனலட்சுமியே கூடி வருவாளாம் கூட. ஆமா, அவங்க அதிர்ஷ்டம். சரி, நான் அந்த மாடு தடியை எடுத்து தோல் மேல வைத்து நான் மாடு மேய்க்கும் வேலையில ஒரு தாட்டு மாடுக்கு 2 தாட்டு மாடு ஆயிடுச்சு. சரி, ஒரு நாள் என் மாமன் வராரு. மாமன் வந்து பார்க்கும் பொழுது நாம கவுண்டம் பரம்பரை இல்லையா? ஆமா, அந்நியாரு மாட்டை ஓட்டி வந்தா நாளைக்கு மாடு உங்க மாடு மேய்ச்ச வந்தாமா ஓட்டி வந்துட்டான் அப்படின்னு சொன்னா யாரு தலைவனி நிப்பாங்க? உங்க மாமன் தான். எப்பயுமே தலைமையா நிக்கிறவங்க தான் தலைமை நிப்பாங்க. ஆமா, சம்பளத்துக்கு வரவங்க எல்லாம் தலை கம்பிட்டு போயிட்டு வந்துருவாங்க. அதனால நாளைக்கு உங்க மாடு மேய்ச்சவங்க தான் ஓட்டி வந்துட்டாங்க தலை கம்பி நிப்பது யாருரா? யாரு? மாமன் தான் நிப்பாரு. அப்படி என்று நினைக்கும் பொழுது நான் சொல்றேன், மாமா சொல்லு மச்சான். பாத்தீங்களா கொஞ்சம் இடம் விட்டா எங்க ஏற பாத்தீங்களா? சந்திசாமி டீ மட்டும் தான் குடிக்கிறே அது கவனிச்சப்பாரு. இல்ல நான் என்னன்னு சொன்னாங்க மாமன்னாலும் ஒண்ணுதான், மச்சான்னாலும் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணாவும்? டீயும் காபி ஒண்ணாவுமா? மாமன் மச்சான் எல்லாம் ஒண்ணு தினப்படம். டீ நல்லா மின்னி சாப்பிடு. எங்க மாமா இடத்துல
உன்னுடைய இவ்வளவு மாடு எப்படிடா சேர்ந்துச்சு ஆ, அப்படின்னு கேட்கும் பொழுது ஆ, மாமா ஆ. இந்த மாடு ஒரு தாட்டு மாடுக்கு 2 தாட்டு மாடு சரி. அதுலயே உற்பத்தமானதே தான், ம், மற்றது யாரு மாட்டையும் நான் கொண்டு வரல ம். அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை கிடையாது. புளியா மரத்தை அடியிலே கட்டி போட்டு காலும் கையும் கட்டி போட்டு ஆ, அடிச்சாதான் சொல்லுவான் என்று பயந்து சொல்லிடுவான் ஆ, ஆ. அப்படின்னு சவுக்கால் அடிக்கிறாரு. சரி. யாரு? ஆ. ஓ, எங்க மாமை. மாமா சவுக்கால் அடிக்கிறாரு. ஆமா. இப்படி அடி தாங்க மாட்டாத உடல்ல இருக்கக்கூடிய உதரமா ரத்தமாகப்பட்டது ஆ, கீழே தரையில விழும்படி அடிக்கிறாரு. சரி. சொல்றான்னு ஆமா, ஆமா. நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண அப்படி முடியாது. பிள்ளை ஒருவேளை சோத்துக்கு என் தாய் அங்க ஒப்படைத்து விட்டாலே ஆமா, ஆமா. நம்ம யார் அடிக்கலத்துல போகுது ஆ, ஆ. அப்படின்னு அளந்த கண்ணீராட ஆ. நான் அழுந்து கொண்டு இருக்கும் வேலையில ஆ, என் தாய் மாமா மகள் ஆகிய தாம்பர பெரியண்ணாச்சி ஆ. தாம்பர பெரியண்ணாச்சி அருகாமல் ஓடி வந்து சரி. இந்த கூலிக்கு வந்தவங்களை குறை சொல்லக்கூடாதான், ஆமா, சோத்துக்கு வந்தவங்களே இன்னும் பேசக்கூடாதான். ஆமாங்க. அதாவது அங்கே இல்லாததுக்காக இங்க வந்தாங்க, ஏதோ ஒரு அடிக்கலமா இருக்கட்டும்ன்றதுக்காக உன்னிடத்துல வைத்தா நீ சவுகால அடிக்கலாமா? அடிக்கூடாது. பாவம் அடிக்கிறது இல்லையா? தப்பு. ஆமா. தந்தையே இதை அவுத்து விட்டுரு. ஆ, அவர் உயிர் என்பது விலை மதிக்க முடியாத பொருள். ஆமா. இன்னைக்கு எவ்வளவோ காசு பணம் வச்சுக்கலாம், உயிர் போயிட்டா என்ன பண்ணுது? உயிர் போயிட்டு ஒண்ணுமே இல்ல. இந்த உயிர் என்பது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, இத காசு கொடுத்து வாங்கவும் முடியாது. ஆமா. உயிர் தப்பிருந்தா இந்த உலகத்தையே கூட எங்க சுத்தி வரலாம், எங்க வாழ்ந்துடலாம், வாழ்ந்து வரலாம். கட்டு அவுத்து விடு தந்தையன்னு சொல்லும் பொழுது ஆ, கட்டு அவுத்து விட்ட பிறகு ம். நாங்க இருப்பனா இருக்கக்கூடாது. அரை நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. ஆமா. அதாவது நேரம் எங்க போன? எங்கே? கொடையூர் சென்று தவிட்டு செட்டியார் இடத்துல அடைக்காலமாக சென்று. சரி, கொடையூர். ஆமா. ம், அங்க தவிட்டு செட்டியாராகப்பட்டவர்கள் ம், அதாவது வியாபாரம் பண்ணுவது, ம். அவரால் அத கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர் இடத்துல அடைக்காலமா நான் போனேன் இல்லையா? ஆமா. போகும் பொழுது இத தத்து பிள்ளையான என்னை வளர்த்து வாலிப்பம் செய்து அவர் இடத்திலேயே நான் சேர்ந்ததனால அந்த தவிட்டு செட்டியாராகப்பட்டவர் அந்த வியாபாரம் மட்டது கூடி சரி. தனக்கோட்டி செட்டியார் ஆனார். ஓ, தவுட்டு செட்டியாரா இருந்தவரு தனக்கோடி செட்டியாரா அவர் காசு பணம் உயர்ந்து விட்டது. ம். இப்படி தனக்கோட்டி செட்டியாரா ஆன பிறகு என்ன ஒரு மகனாக தத்து பிள்ளையாக அங்க வளர்த்து கொண்டிருக்கிறார். சரி. அவருக்கும் குழந்தை பிறந்தது, ஒரு மனைவிக்கும் குழந்தை பிறந்தது, அவர் குலமாகப்பட்டதும் தலைத்தது. சரி. அப்படி இருக்கும் வேலையில ஒரு நாள் தினத்திலேயே அதாவது சாமவரா, ஓ, வையமலை சாமுவன். ஆமா, அங்கேயே வந்து ஒரு நாள் என்ன பாக்குறாரு. என்ன பாப்பதுக்காக அங்க வந்துட்டு முன்னாடியா உன் தாய் மாமாகிய தாம்பர பெரியண்ணாச்சிக்கு திருமணம் செய்வதற்காக மாப்பிள்ளை விட்டாரு பார்த்து கொண்டு இருக்கிறார் உன் தாய் மாமன் சந்திர கவுண்டர். சரி. அதனால உன்னவே மனதார ஏத்துற பெண்ணு என்ன மறக்கலாமா? மறக்க கூடாது. நீதான் கல்யாணம் பண்ணணும். ஆமா. உன்னை என்ன அனுப்பி வச்சவே அவதான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்டா சோத்துக்கு அடி சாப்பிட்டு வந்தாலும் நான் போக முடியுமாங்க? பொண்ணு கேட்டா உடம்பு தாங்குமா? பொண்ணு போடுவாங்க. நான் போய் பொண்ணு கேட்க முடியாது. நான் என்ன செய்தே இந்த சொல்லும் பொழுது நட்ட நடுஜாமம் 12-1 மணி வேலையில ஓர் மரக்கால நெல்லு குடுன்னு கேட்டாவே போதும், அந்த ஜாட தெரிஞ்சு போயிருமா. நீ எங்கேயும் போவாதப்பா. சக்கரை என்ன குடுக்குறியா? சக்கரை அதிகமா வேணும். இல்ல, சக்கரை கம்மி தான். இப்பதான் வந்து ஒரு மரக்கால் நெல்லு கொடுத்தா போதும். அந்த காலத்துல பாரு ஒரு ஜாட. ஆமா. ஆமாங்க. ஒரு மரக்கார நெல்லு கொடு. மரக்கார நெல் இல்ல, ஒரு மரக்கால நெல்லு. ஒரு படி நெல்லு அதான் ஒரு மரக்கால நெல்லு. ஒரு மரக்கால நெல்லுன்னா ஒரு படி நெல்லு அப்படின்னு அர்த்தம். சரி. அதாவது ஒரு மரக்கால் நெல்லு கூடம்மா அப்படின்னு இருட்டு வேலையில ஜாமத்த வேலையில போய் கேட்கும் பொழுது அதாவது குன்னடியான் தான் நம்ம அத்தை மகன் குன்னடியான் தான் வந்தார் என்று தெரிஞ்சு போச்சு. ஆமா. திடீர்னு வந்து இந்நேரத்துக்கு வந்திருக்கிறீங்களே, ஆனா என்ன மாமா என்று சொல்லும் பொழுது உன்னைய நான் திருமணம் செய்வதற்காக தான் வந்தேன். சரி. அப்படி என்று முன்பாசல் வழியாக கையை பிடித்து பின்பாசல் வழியாக சென்று நட்ட நடுஜாமம் வெடிக்கால இந்த மண்ணிலே பிறந்த மதிகார செல்லியம்மா கோயில் அருகாமல இந்த பத்தினி பராசக்தி இருக்கிறவர். ஆமா. இந்த அம்மனுக்கு முன்பதாக இருவர்களுமே 2 பேர் கல்யாணம் பண்றோம். சரி. பாரு, பொறுப்பை பிடிக்கணும். சாப்பிடாயா, இப்படி பாசம் இருக்கணுமா? இதுக்குதான் சொல்லுவாங்க
அதாவது மனைவி என்பவர்கள் அதாவது கனவு மேல எந்த குறையும் சொல்லாது இருக்கணுமா? ஆமா, சொல்லாது இருக்கணும். எப்படி சாரையும் காலையில குடிச்சுட்டு வந்தா கொலையில சொல்லாதுப்பாங்களா? சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, சொல்லாதுப்பாங்களா? சொல்லுவாங்க கண்டிப்பா. அதாவது ஒரு கணவனுக்கு கண் கண்டாத கண் கலங்காம வச்சிருக்கணுமா? ஊராம்பிள்ளைய ஊற்றி வளர்த்துனா தன் பிள்ளைய தானா வளரணும் சொல்லுவாங்க. ஊராம்பிள்ளை கட்டி வர மனைவி அவளை கண் கலங்காத வச்சிருந்தா அதாவது இவங்க புள்ளிங்கமா நல்லா வளருமா? அதாவது இவ ஒவ்வொருத்தரும் இவர் செய்யக்கூடிய உபகாரத்தினால அந்த கருவாகப்பட்டது ஒன்னொன்னா நலமுடனே வளர்ந்து வருமா? ஆமா, அது போல ஐயாவாக தீ கொண்டு போய் கொடுக்கறாரு என்னன்னு தெரியல. ஒரு பாசம். சரி இருக்கட்டும் விடு, நல்லது தானே. ஆமா, அது இருந்தாலும் இப்ப எது விட்டுங்க? அது விட்டதுலயே தான் விட்டோம். தாய்மாவும் மகன் வரா ஒரு மரக்கால் நெல்லு கூட அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அன்பு ஓய் நீ பழச்சிக்குவ கரெக்டா புத்தியா கரப்பாரு கொஞ்ச நாள் 6ல வந்து 3.5 அறிவு வந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா 5.25 போயிருக்குது. சரி அண்ணன் சேகரன் யூடியூப் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா, நல்லதாக இருக்கட்டும். அதாவது முன்பாசல் வழியாக சென்று பின்பாசல் வழியாக கையை பிடித்து செல்லியம்மா கோயில் இடத்துல பெரிய காண்டிச்சிய சாட்சியாக வச்சு சரி 2 பேர் கல்யாணம் பண்றோம். 2 பேர் ஆமா, கல்யாணத்தைய முடித்து மறுபடியும் ஒரு பெண் துணை வந்து விட்டால் எங்க தெருவுலயா தெரிய முடியும்? தெரிய முடியாதுங்க. நாம இருப்பிடம் தான் போகணும். ஆமா, அதனால என் நாட்டு தங்கமலை நாட்டுக்கு போனேன். சரி அங்க போகும்போது என்ன நடந்தது தெரியுமா? தந்தையும் மாண்டு மடிந்து விட்டார். சரி இயற்கையினால மாண்டு மடிந்த பிறகு ஆமா என் தம்பிமார் 11 பேரும் சின்ன சிறுசு. ஆமா, சின்ன சிறு வயது சின்ன பிள்ளைங்க. ஆமா, 11 பேரும் பார்ப்பதற்கு அங்க தங்கமலை நாட்டுல ஒருவருமே கிடையாது. ஆண்டு பணிந்த பிறகு ஆமா அதாவது பெரிய நன்னண்டா பெத்த தவுப்பம் போல இருக்கணுமா? ஆமா சாமி, பெரிய பெண் ஜாதி பெத்த தாய் போல இந்த சின்ன சிறுசுங்கெல்லாம் வளர்த்து வாலிபம் செய்து இந்த 11 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சோம். சரி 11 பேத்துக்கு கல்யாணம் முடிக்கிறீங்க. கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டு ஆனா 3 நாள் மட்டும் தான் ஆனது. இந்த கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆச்சு. அதனால என் தம்பி பொண்டாட்டிமாரு 11 பேர் இருக்கிறாங்களே. ஆமா, மகராசிங்க இந்த குலத்தைய தலைக்க வந்த குல தெய்வம் 8 கால் வச்சாங்களே. அன்னைக்கு உளுந்திருக்குமா வீட்டுல பெரிய போணுமா? நான் சொல்றது உண்மை. அந்த அம்மா சண்டைக்கு வருது. நான் சொன்னது உண்மையா இல்லையா சாமி?
உண்மைதான், நான் கேட்டுக்க. அதனால இந்த 3 நாள் ஆன உடனே வந்து என் இடத்துல கேக்குறாங்க. சரி மாமா சொல்லுங்க சொல்லுங்க கவுண்டர. ஆனால் மாமா கல்யாணம் என்பது தனி கூட்டம் போவதுக்கு பின்னாடி கூட போலாம். ஆமா, ஆனா எவ்வளவு நாள் இருந்தாலும் தனி கூட்டம் தானே போகணும். ஆமாங்க. இன்னும் இப்பயே போனா என்ன ஆமா அப்படின்னு தங்கமலா நாட்டையா இருப்பது 12 பங்கு ஒரு நாளைக்குனாலும் சரி. இந்த 12 பங்கு பிரிச்சுக்கலாம், 12ஆ பிரிச்சுக்கலாம், பங்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரி. யாரு தம்பி மாதிரிலாம் கேட்கல, தம்பி பொண்டாட்டி மாறு 11 பேரும். ஓ, தம்பி பொண்டாட்டிங்க தான். ஆமா, சரி சரி. என்னைக்கு இருந்தாலும் பங்குன்னு ஒரு நாளைக்கு வாயால வந்த உடனே ஐயா அவங்கள சேர்த்து பிடிச்சாலே நல்லா இருப்பாங்களா, ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க. பங்குக்குன்னு அறிகுறி வந்துருச்சுனாவே பங்கு கொடுக்கறதா நல்லது. ஆமா, எந்த குடும்பத்திலயும் பங்குன்னு கேட்டாங்கன்னா பங்கு கொடுத்துதான் ஆகணும். சேர்த்து பிடிச்சாலும் என்ன சரிப்பட முடியாது. அதனால இதுக்கு மேல சரிப்படாது, பங்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அம்மா நீங்க எப்படி பங்கு பிரிச்சாலும் சரி நீங்களே பிரிச்சுக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பயே முந்தாணி துணி கிழிக்கிறாங்க படிவேல. ஓ, சீலையிலேயே முளம் போட்டு வளர்க்குறாங்க. சீலையிலேயே முளம் போட்டு பிடிச்சாங்கடா, கவுர் முடி போட்டு பிடிச்சாங்கடா. அப்பேற்பட்ட நல்ல தம்பி பொண்டாட்டிங்க உங்களுக்கு. மகராசிங்க இன்னும் வருவாங்க பாருங்க நேரத்துல எப்படி ஆடுறாளுங்கள. அதனால ஆடுகாலிங்க இப்படி 11 பிரிச்சாங்களே. ஒரு நல்ல பூமி எல்லாம் மெத்த மாடி, ஒரு சமமான நிலம், அதாவது வயல் நிலமெல்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க. சரி. ஒரு கரடு குட்டை, ஒரு பயன்படையாத ஒரு நிலம். சரி. ஒரு குச்சி வீடு, ஒரு ஒத்த பொம்மை மாடு, கம்ப போன மரம், கருக்கில்லாத அருவாளு, புடி இல்லாத கொடுவாளு, முனை இல்லாத கடப்பாரு, அது மட்டும் மிச்சம் மீதி இருந்தது ஒரு புறம் போட்டாங்க. சரி. எல்லாம் முடிஞ்சது. பாகம் 12, சவபூமி 11, கல்லு குருட 1, 12 ஆக மொத்தம் 12. எல்லாம் நாங்க புடிச்சுக்கிட்டோம். இருக்கிறத பாரு மாமா, அதை நீங்க புடிச்சியாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. சின்னவங்க ஒப்பிட்டு தான் பெரியவங்களுக்கு கொடுக்கணுமா. அதனால அந்த பங்கை கொடுத்த உடனே அதே சரி அப்படின்னு நம்பிக்கையோட இரவு பகலாக அதெல்லாம் கல்லெல்லாம் குண்டெல்லாம் உடைச்சு சபப்படுத்ததனால் எனக்கு குண்டோடிச்சா குன்னடியான்னு ஒரு பேரு. சாமி, ஒரே நைட்டுக்குள்ள இந்த குண்டு கரெக்ட வந்து சமபூமியாகணும்னு சொல்றீங்கல்ல, நீங்க வவுத்துக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன சாமி? சாப்பிடறதுக்கு தெம்பு இருந்தா தான் அந்த சமபூமியாக்க முடியும். என் மனைவி சொல்லுவா, அவ தான் செஞ்சு போட்டவா, அவளுக்கு தான் அருமை தெரியும். அவ வந்து சொல்லுவா, நேத்து சொன்னா அவளேதான் சொல்லுவா. அதனால இப்படி எல்லாம் பங்கு முடிஞ்சது இல்லையா, எல்லாம் சபப்படுத்தின பிறகு என் தம்பி மாறு 11 பேரும், என் தம்பி முண்டாட்டி மாறு 11 பேரும் முன்னாடியானே இந்த தங்கமல நாட்டில விட்டா நம்மளோட உயர்ந்து பொழைச்சிருவான் அப்படின்னு, அதாவது பொறாம கொண்டதுனால ஒரு வாழ்க்கைனா வந்து போட்டி போட்டு பொழைக்கணுமா, பொறாமப்பட்டு யாருமே பொழைக்க கூடாது. அதாவது அவங்க பொழைக்கிறாங்கன்னா அவங்களோட நம்ம போட்டி போட்டு பொழைக்கணும். அவங்களை கெடுத்து நம்ம பொழைக்கணும் அவசியம் இல்ல. துன்பப்படுத்தி வாழக்கூடாது என்று இருப்பாங்க. சரி. ஆனா துன்பப்படுத்தி வாழணும்ன்றதுக்காக என் தம்பி பொண்டாட்டி மாறு, என் தம்பி மாறு 11 பேரும் ஒரு நாலு தினத்துல மத்தியானம் கருமண்ணல் காடு வெயிலு என்ன காலும் கையும் கட்டி போட்டு சவுக்கால சாவிடா இந்த நாடு எங்களுக்கு ஆகட்டும் அப்படின்னு உங்களை அடிக்கிறாங்க. அப்படின்னு அடியான அடி என் தாதா என் தேவி ஆகிய தாம்பர பெரிய என்னாச்சு, அதாவது கணவனே மடித்து வருவாருங்களே அப்படின்னு ஒரு நாள் அதாவது அடிக்கும் பொழுது என் தேவிய ஒடியாந்து கள்ளத்தெரிக்க அங்கேயே வந்து காப்பாத்தனா ஆகட்டும். என் கொழுந்து மாற இந்த பூமி காடெல்லாம் நீங்க வச்சுக்காங்க, என் கணவர் மட்டும் விட்டா போதும். இந்த பொட்டுக்கும் பூவுக்கும் நான் சுபமங்கலமா இருந்தாவே போதும், நான் நாடெல்லாம் மங்கலமா இருக்கிறோம். சரி அப்படின்னு என்னை விடுவித்து அழைச்சிட்டு தங்கமலை நாட்டை விட்டு கொஞ்ச தூரம் வந்திருக்கிறோம். சரி. எப்படி கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறீங்க? கொஞ்ச தூரம் வந்திருக்கிறோம். ஒரு வாழ்வதற்கு வழி தெரியல. ஒரு கணவனுக்கு தெரியாத மனைவி சொல்லுவாங்க, ஒரு மனைவிக்கு தெரியாத கணவன் சொல்லலாம். குடும்பத்து ரகசியம் இல்லையா? அதனால ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம இருக்கிறோம். என் தேவி ஆகிய தாம்பர பெரிய நாச்சி அழைத்து, பெண்ணே நம்ம வாழ்வதற்கு வழி எப்படி அப்படின்னு என் தேவி இடத்துல கேட்கணும். அப்படி ஆகட்டும் கவுண்டர். என் மனைவியை வர சொல்றியா? ஆகட்டும் சுவாமி. இருந்தாலும் தேவியை வர சொல்லு, நான் பிறகு வந்து பார்க்கின்றேன். ஆகட்டும்.